வணக்கங்க. ஹாரிஸ் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நம்மளுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தா, ஒரு டிவி நியூஸ பார்த்தோம்னா, டெய்லி பலவிதமான நியூஸ் வந்து கேள்விப்பட்டே இருக்கோம். நெறைய கொள்ளை, அப்புறம் ஆக்சிடென்ட்டு, பாலியல் வன்கொடுமை இப்படி சொல்லி பலவிதமா பல இடத்துல நடக்குது. பலவிதமான நியூஸ் வருது. இதெல்லாம் பார்க்குறப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாட்ல வந்து இப்படி அடிக்கடி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ, இப்போ வந்து ஒரு அதுக்கெல்லாம் மேல இப்படி கூட நடக்குமா? இதெல்லாம் நாடு எங்க போயிட்டுருக்குது? இதெல்லாம் எப்படி சரி பண்றது? அப்படிங்கிற மாரி ஒரு வந்துருது நம்மளுக்கு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? இப்படி கூட நடக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு இன்சிடென்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். நார்த் ஈஸ்ட் டெல்லியில வந்து பஜன்புரா அப்படிங்கிற ஒரு ஏரியால ஒரு குடும்பத்தில வந்து ஒரு 6 வயசு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து என்னன்னா, அவங்க ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு, ஸ்கூல் ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு, இவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு 7 மணி போல. எப்பன்னா ஜான்வரி ஜனவரி 18த் அன்னைக்கு. போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. அ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாட போயிருக்குது. போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து பிளட்டா இருக்குது. ரொம்ப பிளட் வந்துட்டே இருக்குது. நடந்து வரப்பலாம் பிளட்டா இருக்குது. அது பிளட் ஸ்டெயின் இருக்கு ட்ரெஸ்லலாம் வேற. இத பார்த்துட்டு அவங்க அம்மா டக்குனு ஷாக் ஆவும். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு 6 வயசு குழந்தை என்ன படிக்கும் 1வது, 2வது படிக்கும்னு வச்சுங்க. அது வந்து வரப்ப இப்படி மேலலாம் பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப ஷாக்கா என்னம்மா இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, "கீழ விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்லுது. "கீழ விழுந்துட்டியா? எங்கம்மா அடிபட்டுச்சு?" என்னன்னு சொல்லி அவங்க அம்மா பார்க்குறாங்க. எங்கேயுமே காணோமே! காயம்லாம் இல்லையே! எங்க விழுந்த? என்ன? அப்படிங்கிறப்ப, அப்பதான் அந்த பொண்ணு விஷயம் சொல்லுது. அது என்ன சொல்லணும்னு எனக்கே புரியல. ஒரு 6 வயசு குழந்தை, அது என்ன நடந்ததுன்னு எப்படி சொல்லணும்? அதெல்லாம் யோசிக்கிறப்ப ரொம்ப ஒரு கொடுமையான அவங்க அம்மாவுக்கு வந்து அவ்வளோ கொடுமையெல்லாம் அவங்க கேட்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க பாருங்க. என்ன நடந்ததுன்னா, அந்த அந்த வீட்டு பக்கத்திலேயே இருக்க நெய்பர்ஸ் தான் இந்த பசங்க. ஒரு 3 பசங்க. அதாவது 10 வயசு, 13 வயசு, 15 வயசு. எல்லாம் சின்ன பசங்க, குழந்தைங்க தான் அவங்களும். 10 வயசு பையன்லாம் இன்னும் குழந்த என்ன ஒரு ஒரு 5வது படிப்பான். 13 வயசுனா ஒரு 7வது படிப்பான். இப்படிதான் ஒரு 15 வயசு பையன். ஆக்சுவலா அவங்க படிக்கல. ஆனா அந்த வயசுல அந்த கிளாஸ் தான் படிப்பாங்க அவங்க. அந்த 3 பசங்க இவங்களும் பக்கத்து வீட்ல இருக்கனால, பக்கத்து வீட்டு பக்கத்து யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கம் பக்கத்து வீட்ல பசங்கலாம் ஒண்ணா விளையாடுங்க நம்ம பார்த்துருக்கோம். எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான் அது. அது பாய்ஸோ, கேர்ள்ஸோ எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா சின்ன வயசுலேருந்தே இருக்கிறனால ஒண்ணா விளையாண்டுட்டு அப்படிலாம் இருப்பாங்க. நார்மலா நடக்கிறது தான். அது மாரி விளையாண்டு இந்த பொண்ணு எல்லாம் விளையாடக்கூடிய பசங்க 3 பசங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. அதாவது வந்து இந்த பொண்ணு அவங்க ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோனே, யூசுவலா எப்போதும் விளையாடுறனால அந்த பசங்க என்ன பண்றாங்க, அந்த ரூ. 10 நோட்டு, பிளாஸ்டிக் நோட்லாம் காமிச்சு, இங்க இருக்கு வான்னோனே சொல்லுவாங்கல்ல, இந்த பம்பரம், கோலி இது மாரி ஏதாவது ஒண்ணு காமிச்சு, இந்த பசங்கலாம் ஏதாவது புதுசு புதுசா ஏதாவது கார்ட்ஸு, ட்ரம்ப் கார்டு அப்படிலாம் சொல்லி ஏதாவது விளையாடுவாங்க. அது மாரிலாம் காமிச்சு, "வாயேன் இந்த ரூபா இருக்கு பாரு, ரூ. 10 நோட்லாம் இருக்கு. உனக்கு தரேன் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சரி அந்த பசங்க எப்போதும் விளையாடுறப்ப ஒரு 6 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அது வந்து சரி நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லி அது போயிருக்கு. அங்க மாடிக்கு டெர்ரஸுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயி அந்த பொண்ண வந்து 3 பேரும் இந்த நோட்டெல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கேங் ரேப் அப்படின்றாங்க. சின்ன பசங்க இவங்க 3 பேர் வந்து கேங் ரேப்ன்னு சொல்ற அளவுக்குங்களா இது இருக்குது. பாருங்க அது மாரி சொல்றாங்க. பாலியல் வன்கொடுமை, கேங் ரேப் நடந்திருக்குது. அப்படின்னு இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்குது. உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு. உடனே என்ன பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் பொண்ண வந்து அப்படியே கூட்டு போய் காமிச்சுட்டு, அப்படின்னு அங்கேருந்து வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங்லாம் குடுத்துட்டுருக்காங்க. அது ரொம்ப பார்த்துட்டுருக்காங்க. ரொம்ப ஏன்னா மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா பக்கத்து வீட்டு பசங்க, தெரிஞ்ச பசங்க, நம்ம பொண்ணு கூடலாம் விளையாடுற பசங்க. இப்ப அவங்க வீட்டு பசங்க யாரு, இவங்க வீட்டு பசங்க யாரு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குடும்பம் மாரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பசங்க 3 பேரும் படிக்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குறாங்க 3 பசங்களும். அது 15 இயர்ஸ்க்கு மேல சைல்ட் லேபர்ஸ்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அவங்க வந்து ஃபேக்டரியில வேலைக்கு வச்சாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க படிக்கல. என்ன படிச்சிருக்காங்களோ, இல்ல படிச்சுட்டு விட்டுட்டானுங்களோ என்னவோ தெரியல. இது மாரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதுல இன்னொரு என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ஒரு 10 வயசு பையனோட அம்மா, இந்த பொண்ணோட நிலைமையெல்லாம் அதான் அக்கம் பக்கத்துல கேள்விப்பட்டுருப்பாங்கல்ல. கேட்டுட்டு அவங்க அந்த பையன கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அம்மாவே விட்டுருக்காங்க. அப்பனா அவங்களுக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும். நம்ம பையன் அப்படி பண்ணான்னு நெறைய பேர் என்ன பண்ணாங்க, பையன் தப்பு பண்ணாலும் சரி சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான். அவங்களோட சேர்ந்து பண்ணிட்டான், இவங்களோட சேர்ந்து பண்ணிட்டான் சொல்லி மறைக்க பார்ப்பாங்க. மறைச்சுட்டு சரி பாவம் குழந்தன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த அம்மா அப்படி பண்ணல. அந்த அம்மாவே பையன கூட்டிட்டு போயி, அந்த 10 வயசு பையன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுட்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. இவ்வளோ தூரம் வந்து அவரு இது இது மாரிலாம் நாட்ல நடக்குதுன்னா, அப்ப நாடு எத நோக்கி போயிட்டுருக்கு? எங்க போகுது? ஒரு சின்ன குழந்தைங்க கூட வந்து இது மாரி அது சின்ன குழந்தைங்க. அந்த பசங்களும் சின்ன பசங்க. அவங்களும் குழந்தைங்க தான். அவங்க மனசுல இது மாரி ஒரு எண்ணம் வந்து இது மாரி நடந்திருக்குன்னா, ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? இதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கணும்.
இப்போ வந்து போலீஸ் விசாரணையில அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கேட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நெறைய ப்ரொட்டஸ்ட் நடக்குது. 4, 5 நாளா வந்து பயங்கர ரகளை, ஃபுல்லா வந்து ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பசங்கள தண்டனை குடுக்கணும். அப்படி இப்படி சொல்லி எல்லாம் போராடுறாங்க. ஆனா, தண்டனை குடுக்குறது ஒரு பக்கம் இருக்கு. சில பேர் வந்து அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை குடுக்கணும், ஆயுள் தண்டனை குடுக்கணும் அப்படிலாம் பேசுறாங்க. அது ஒரு பக்கம். அந்த வயசுல அந்த பசங்களுக்கு ஆயுள் தண்டனை குடுத்தா கூட என்ன புரியும்? ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கும். முன்ன பார்த்துருப்போம். அதுல வந்து ஒரு நடிகை இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து வீட்டோடயே இருக்கும். வீட்ல தான் இருக்கும். ஆளுங்கலாம் இருப்பாங்க. அவங்க அம்மா ஷூட்டிங்லாம் போயிடுவாங்க. அந்த பொண்ணு வீட்லயே இருந்துட்டு இருக்கும். வெளிலலாம் போகாது. அப்ப பக்கத்துல வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ற ஒரு பெரிய பையன். பெரிய பையன்னா அவனுக்கு ஒரு 15, 16 வயசு இருக்கும். அந்த பையனும் ஒரு சின்ன பையன் கூட 2 பேர் இருப்பாங்க. அந்த பொண்ணு கூட வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப அந்த பொண்ணு வெளியில போணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோன்னா, அந்த பசங்க வந்து கார்ல வந்து காலையில போயிட்டு உங்க அம்மா ஈவினிங் தானே அதுக்குள்ள வந்துரலாம்னு சொல்லிட்டு கார்ல கூட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க போனப்ப கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். வர முடியாது மாட்டிப்பாங்க. அப்ப அவங்க அம்மா பயந்து போய் என் பொண்ண காணோம். அது பக்கத்துல மெக்கானிக் ஷெட்ல பசங்கலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி தேடி கண்டுபிடிச்சுருவாங்க. வந்துருவாங்கன்னு வச்சுங்க. ஸோ அந்த பசங்க உண்மையிலேயே பியூரா வந்து சின்ன பசங்க மாரி தான் போயிட்டு இருப்பா. ஆனா அவங்க அம்மா சந்தேகப்படுவாங்க. இந்த பசங்க ஏதோ பண்ணிட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. கோர்ட்ல கேஸ் நடக்க கூட, அந்த சின்ன பையன்லாம் அவ்வளோ அப்பாவியா வேடிக்கை பார்த்து ஏதோ நடக்குது, ஏதோ கேஸ் நடக்குதுன்னு ஒரு அப்பாவியா இருந்துட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்குறப்ப இது எப்படி அந்த அம்மா நெனச்சாங்க? ஒரு சின்ன பையன் பாருங்க இன்னும் அங்க கோர்ட்ல என்ன கேஸ் நடக்குதுன்னு கூட தெரியாம அப்படி ஒரு அப்பாவியா வேடிக்கை பார்த்துட்டு அந்த பொண்ண பார்த்து சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறானே! அப்படின்னு நினைச்சு இப்படிலாமா நடக்கும் அப்படின்னு நெனப்பேன் நானு. ஆனா இப்ப உண்மையிலேயே அது மாரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 10 வயசு பையன் ஒரு 5வது படிப்பான். குழந்தை அவனும் குழந்தை தான். அதே மாரி 13 வயசு பையன், அவனும் சின்ன பையன். ஒரு 7வது படிக்கிற படிக்கலனாலும் அந்த அந்த கிளாஸ் படிக்கிற பையன் தான். இவங்களுக்கு எப்படி இந்த தாட் வந்தது? எப்படி நடந்தது? கண்டிப்பா வந்து இது வந்து எப்படின்னா, இவங்க தண்டனை குடுக்குறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல வந்து 15 வயசு பையன் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அவன் பீகாருக்கு தப்பிச்சு போயிட்டான்னு அவன வந்து தேடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருக்காங்க. இவங்க சொன்னதெல்லாம் உண்மதான். மாடியிலயும் போய் பார்த்துருக்காங்க. டெர்ரஸ்லயும் பார்த்து அங்கேயும் நெறைய வந்து பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் நெறைய இருந்திருக்குது. பார்த்து போலீஸ் வந்து அந்த 2 பசங்களையும் அரெஸ்ட் பண்ற வயசா பாருங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள அ ஜட்ஜ் பண்ணி ஆஜர்படுத்தி அவங்க என்ன சிறுவர் திருத்த பள்ளி தான் அனுப்புவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்க்குறப்ப, இது வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு தண்டனை குடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இருந்தாலும், இதே வந்து ஒரு பெரிய ஆள் பண்ணியிருக்கிறான்னா, கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்மளே சொல்லியிருக்கோம். நெறைய வந்து இதுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை தான் குடுக்கணும். ஏன்னா, திருப்ப வந்து அந்த நிகழ்வு நடக்கக்கூடாது. அத பார்த்த ஒரு பயம் வரும். சட்டம் கடுமையா இருந்தா தான், திருப்ப பண்றதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சின்ன பசங்களுக்கு என்ன நடக்குது என்னன்னு கூட தெரியாது. இது வந்து இதுல வந்து தண்டிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அந்த மாரி நிகழ்வு நடக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத கண்டிப்பா வந்து போலீஸ்ல வந்து விசாரணைல கண்டுபிடிக்கணும். அவங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடக்காமயோ, எதுவும் பண்ணாம, அவங்ககிட்ட வந்து என்ன நடந்தது, ஏது என்ன விசாரிச்சா தான் அதுக்கு மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் நம்ப. அதாவது அவங்க எதனால எத பார்த்து இது மாரி பண்ணாங்க, யார் சொல்லிக் குடுத்தா, என்ன, ஏது சொல்லி கண்டுபிடிச்சத, அத சரி பண்ணா தான் பிற்காலத்துல வந்து இது மாரிலாம் சின்ன பசங்க இது மாரி கெட்டு போய் இது மாரி பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு தீர்வா இருக்கும். அத விட்டுட்டு நம்ம வந்து அவங்கள தண்டிச்சா போதும், அடுத்தாப்புல தண்டிச்சா போதும், யார் பண்ணாலும் தண்டனை குடுத்தா போதும். சின்ன பசங்கள பொறுத்தவரைக்கும் பண்ணாதது வந்து வேஸ்ட் அது. அதனால வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கட்டும். ஆனா எதனால பண்ணாங்கறது கண்டிப்பா அந்த இத வந்து கண்டுபிடிச்சு, அத வந்து இவங்க சரி பண்ணணும். அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல இது மாரிலாம் ஒரு இது நடக்காம இருக்கும். அதுதான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே குழந்தைங்க. இது மாரி நடக்குதுன்னா, இப்ப என்ன பண்ண தோணுது? இத பார்த்து நம்ம என்ன கத்துக்குறோம்? அடுத்தாப்புல வந்து, ஐயோ! பக்கத்து வீட்டு பசங்க யார் கூடயும் விளையாட விடக்கூடாது. சின்ன பசங்க தானே விளையாடுறாங்கன்னு நெனைக்கக்கூடாது. அதுங்க மனசுலயும் இது மாரி வந்து ஒரு இது இருக்கும். அப்படிங்கிற மாரி நெனைக்க நெனைக்க தோணுது நம்மளுக்கு. ஸோ, அது கூட இப்போ வந்து விளையாடுறது கூட நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விளையாட விடக்கூடாதுங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஸோ, காலம் வந்து எப்படி போயிட்டுருக்கு? அதாவது டெக்னாலஜி நல்லா வளர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ நெறைய இம்ப்ரூவ்மென்ட் நெறைய யூஸ்ஃபுல்லா நம்ம இருக்கு. ஆனா, அதிலயும் பார்த்தீங்கன்னா, சில இன்டர்நெட் இது மாரிலாம் வந்ததுனால, நம்மளுக்கு அது ஒரு பாதிப்பு இருக்கு. அதுல அதுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ, என்னன்னா ஃபுல்லா விசாரணைல கண்டுபிடிச்சு கேட்டு, அது எதன் மூலியமா வந்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டு, அத வந்து சரி பண்றதுக்கு கண்டிப்பா வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் பின்னாடி வந்து இது மாரிலாம் நடக்காம, அட்லீஸ்ட் வந்து சின்ன பசங்கள்லேருந்தாச்சும் ஒழுக்கமா இருக்கிற மாரி நடக்கும். அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். எல்லாருமே நம்ம அதுக்கு தான் குரல் குடுத்துட்டுருப்போம். இது மாரிலாம் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இது மாரி ஒரு பொது பிரச்சனைக்கு நம்ம குரல் குடுத்தோம்னா, அது கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வந்து அதுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சு ஒரு அவேர்னஸ் வீடியோவ கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சின்ன பசங்க தானே நம்பி எதையுமே விட முடியல. ஸோ எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம விடக்கூடாது. ஏன்னா இந்தியாவுல எங்க நடந்தாலும் அது இங்க நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதையுமே சாதாரணமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.